அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோ இந்த 2026-27 அகாடமிக் இயருக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஓவராலாக பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க. அந்த அப்டேட்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு தெரிய வரும். ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம்னா மெடிக்கல் எடுத்துக்கிட்டோமே, எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுஷ் கோர்சஸ்ஸு, அப்புறம் மற்ற பிபிஎஸ்சி கோர்ஸ் கூட இருக்குது. பிஎஸ்சி நர்சிங் சிலதுக்கு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா யூஜி நீட்டு, அதாவது ரீநீட் எக்ஸாம் வச்சுருக்காங்க. நாளைக்கு ஜூன் 21 நடக்குது. நீட் யூஜி 2026 பிரச்சனை நடந்ததுனால இப்போ ரீ எக்ஸாமு. அடுத்ததாக பார்த்தோம்னா டிஎன்டிஐலையோ லா யூனிவர்சிட்டியில் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்ளிகேஷன்ஸ் டைம்லாம் முடிச்சாச்சு. இப்போ கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இமீடியட்டாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா காசா அந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அட்மிஷன், அங்கே பார்த்தோம்னா யூஜி அப்ளிகேஷன்ஸ் முடிச்சாச்சு. பிஜிக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் பிஎட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இமீடியட்டாக செக் பண்ணி பாருங்கள். விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள். ரைட்டுங்களா. அடுத்ததாக அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா டிஎன்ஏயு அண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, இது ரெண்டுலேயுமே 23 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் 17 முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணலை அப்ளிகேஷன் டைம். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா ரேங்க் ரிலீஸ் ஆகும். எப்போ ஜூன் 23 ரேங்க்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பெஷல் கவுன்சிலிங், அதாவது ஸ்பெஷல் கோட்டா, அடுத்து ஜெனரல் கோட்டா கவுன்சிலிங் நடக்குங்க. இதுதான் அக்ரிகல்ச்சர் அந்த அண்ணாமலை அண்டு டிஎன்யூ கோயம்புத்தூரில் நடக்கிற விஷயம். அண்டு வெட்டர்னரி எடுத்துக்கிட்டோம்னா பிபிஎஸ்சி கோர்ஸ் அண்ட் பிடெக் கோர்சஸ். ஓகேங்களா, இது வரைக்கும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 16,000 அப்ளிகேஷன்ஸ் மேலே வந்திருக்குது. இன்னும் அவங்க லாஸ்ட் டேட் இருக்குது. எப்போ ஜூன் 23 லாஸ்ட் டேட்டு வெட்டர்னரி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு. அதுக்கடுத்து டிஎன்ஜேஎஃப்யூ ஃபிஷரிஸ் காலேஜ் பார்த்தோம்னா அதுவும் அப்ளிகேஷன் டைம் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 23 தான், அதுவும் ஜூன் 23 லாஸ்ட் டேட்டு, மறந்துடாதீங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு திருவாரூர் இருக்கு இல்லையா, அங்கே செலெக்ஷன் லிஸ்ட்டு அண்ட் ஃபஸ்ட்டு ரவுண்டு, அதாவது செலெக்ஷன் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உங்களை அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் வரும். ப்ளஸ் என்றைக்கு ஃபீஸ் கட்டுறது, எப்போ நேராக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வருது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க. வெயிட் பண்ணி பாருங்கள். இதே போல் தான் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிலையும் பிஜி அண்ட் பிஜி டிப்ளமோ கோர்சஸ்க்கான கியூட் பிஜி ஸ்கோரை வச்சு அங்கேயும் செலெக்ஷன் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு. அங்கேயே இதை வெரிஃபை பண்ணி பார்த்துக்குங்க. காந்திகிராம் பொறுத்த வரைக்கும் இந்த அப்ளிகேஷன்ஸ் இந்த கியூட் பிஜி தான் பண்ணணும். இன்னும் அது அஃபிஷியலாக எதுவும் ஓப்பன் பண்ணலை. யூஜி பொறுத்த வரைக்கும் கியூட் யூஜி வச்சு தான் அப்ளை பண்ணணும். சில கோர்சஸுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஓப்பனில் இருக்குது, சிலது முடிஞ்சிருக்கு. வெரிஃபை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இதுதான் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான்னு சொல்லியிருந்தேன். அதே போல் என்ஜினியரிங் அட்மிஷன் பார்க்குறப்ப டிஎன்இஏ அதுவும் உங்களுக்கு இந்த ரேண்டம் நம்பர் இதெல்லாம் உங்களுக்கு வரணும். அடுத்த ரேங்க் லிஸ்ட் வரணும். இந்த ப்ராசஸில் அங்கே இருக்குங்க. தேங்க்யூ. தொடர்ந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இது வரைக்கும் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணி வைங்க. அந்த அப்டேட்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு தெரிய வரும்.